பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 25:15. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். பார்த்தீங்களா? உங்களை பிடிக்காத பிரின்சிபால், உங்களை பிடிக்காத மேனேஜர், உங்களை பிடிக்காத ஆசிரியர், உங்களை பிடிக்காத பாஸ்டர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நீடிய பொறுமையோடு அவங்க முன்னால் போய் கையை கட்டிகிட்டே நிற்பீங்கன்னா, பணிவாய் நடந்துக்கிடுவீங்கன்னா, காலப்போக்கில் அவங்க தங்களுடைய எண்ணத்தை மாற்றி உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாங்க, அதிகமாக நேசிப்பாங்க, உங்களுக்கு கூடவே இருப்பாங்க, நிறைய உதவி செய்வாங்க. அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்கள்கிட்ட ரொம்ப கோவப்படுறவங்கள்ட்ட நீங்கள் இனிதாக பேசுங்க, அன்பாக பேசுங்க, அவங்க எலும்பு கூட நொறுங்கி போயிருமா. ஒரு காலம் உங்களுக்கு விரோதமாக வரவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு இனிதான நாவு கிடையாது, நிறைய பேருக்கு நீடிய பொறுமை கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் ஏற்று பேசுவாங்க. அது விளைவாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை, நல்ல உறவுகளை, நல்ல அன்பை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவங்க இழந்து போகிறாங்க. கோவப்படுறவங்ககிட்ட பதிலுக்கு கோவப்படாதீங்க, சண்டை போடுறவங்ககிட்ட பதிலுக்கு சண்டை போடாதீங்க, உங்களுக்கு வெறுக்கிறவங்களை நீங்களும் வெறுக்காதீங்க. இனிமையாய் பேசுங்க, நீடிய பொறுமையோடு இருங்க. இன்னைக்கு நாளைக்கு, நாளைக்கு இல்லாத நாளாரணைக்கு அவங்க மனம் மாறுவாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க, உங்களை நேசிப்பாங்க. உங்களை பகைச்சது நினைச்சு, உங்களை வெறுத்தது நினைச்சு அவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அவங்க என்னைக்கு உங்களை நேசிக்கிறாங்களோ அன்றைக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டு. என்றைக்கும் இனிமையான ஒரு நாக்கு உங்களுக்கு இருக்கட்டும். கடுமையான வார்த்தைகள் வேண்டவே வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.